மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் தற்பொழுது சென்னை அழைத்து வரப்படுகிறார். புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்ட அவரை தற்பொழுது போலீசார் சென்னை அழைத்து வருகிறார்கள். திருச்சியில் தேவநாதனிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்த தற்பொழுது போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் நிதி மோசடி செய்த வழக்கில் தற்பொழுது தேவநாதன் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை திருச்சியில் வைத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த விசாரணையானது சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு அழைத்து வந்து அவரிடம் விசாரணை செய்வதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதன் தலைவர் தேவநாதன் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி நிறுவனத்தின் மீது அதன் முதலீட்டாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக ஒரு வருடமாக முதலீட்டு தொகை முதிர்வு அடைந்த பிறகும் பணத்தை கொடுக்கவில்லை என்று கூறி வாடிக்கையாளர்களும் முதலீட்டாளர்களும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். குறிப்பாக 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 2 கோடி வரை பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் இந்த முதலீடுகளை இந்த நிதி நிறுவனம் பெற்று வந்திருக்கிறது. சுமார் 150 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிறுவனத்தின் தலைவராக தேவநாதன் என்பவர் செயல்பட்டு வருகிறார். இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவின் வேட்பாளராகவும் இருந்துள்ளார். குறிப்பாக கடந்த ஒரு வருடமாக முதலீட்டாளர்களுக்கு பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றியதை அடுத்து பல போராட்டங்கள் அந்த நிதி நிறுவனத்தின் முன்பு நடத்தப்பட்டது. இவர் குறிப்பா ஒரு 5000க்கும் மேற்பட்டவரிடம் வசூல் செய்யப்பட்ட இந்த பணத்தை, சுமார் 525 கோடி ரூபாய் பணத்தை எங்கு வைத்திருக்கிறார் என்ற கேள்வியும் தொடர்ந்து முதலீட்டாளர்களால் எழுப்பப்பட்டது. அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவை தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என காவல் நிலையங்களில் புகாரும் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் சுமார் 525 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் வழக்கின் தன்மையை பொறுத்து இந்த வழக்கானது பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். கடந்த 3 மாதமாக நடத்தப்பட்ட விசாரணையில் 5000க்கும் மேற்பட்டோரிடம் இவர்கள் பணத்தை, அதாவது 10 முதல் 11% அளவிலான வட்டி பெறுவதாக கூறி பணத்தை பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. மாநில மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூழியர்களிருந்து வசூல் செய்து அவர்களிடம் பணத்தை கொடுக்காமல் தொழில்நுட்ப கோளாறு என கூறி திருப்பி அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது முதலீட்டாளர்களை ஏமாற்றியது உறுதியானதை அடுத்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த நிதி நிறுவனத்தின் தலைவரான தேவநாதனை திருச்சியில் போலீசார் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் அங்கு இருக்கும் கிளை அலுவலகத்தில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை சேர்ந்த பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தான் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் இங்கிருக்கும் அசோக் நகரில் இருக்கும் தலைமை அலுவலகத்தில் அவரை கொண்டு வந்து விசாரிக்கும் நடவடிக்கையில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த 525 கோடி ரூபாய் முதலீடு செய்த பணம் எங்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, சொத்துக்களாக வைத்திருக்கிறார்களா, வேறெங்கேனும் சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறதா, வெளிநாட்டில் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது வரை சுமார் 140 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்திருப்பதாகவும் 50 கோடி ரூபாய் அளவிற்கான குற்ற புகார்கள் வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ள பணம் தொடர்பாக, அதாவது ஏமாந்தவர்கள் தொடர்ந்து புகார் அளிக்க இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு யாரேனும் புகார் அளிக்க இருப்பின் அவர்கள் அசோக் நகரில் இருக்கும் தலைமை அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த நிதி நிறுவன மோசடி தொடர்பாக தேவநாதன் கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட இருக்கிறார். சென்னை அழைத்து வரப்பட்டு தலைமை அலுவலகத்தில் விசாரணை முடிந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் சாண்ட்பிட் கோர்ட் எனப்படும் இந்த பொருளாதார குற்ற வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட இருக்கின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.